கழிச்சு போச்சுனே. அங்க உள்ள பொம்பளை பிள்ளைடா என்னத்தானே பாத்துச்சு. அப்படி உன்னையும் பாத்துச்சுனே. அண்ணே நான் இப்படியே வீட்டுக்கு ஓடிறேனே. நீங்க இங்க போயிட்டு வாங்கனே. வந்து வேடிக்கைய பாருடா. ஆமா பெரிய வள்ளி திருமண நாடகம் நடக்குது. வேடிக்கை வாக்க கூப்பிடுறாரு. அண்ணே பெரிய மனுஷன் போற இடத்துக்கு இந்த சின்ன பயவுல எதுக்குனே? அங்க வந்தா பயத்திலே சன்னி உண்டு செத்து போயிருவனே. ஒத்துக்கிட்டு வாடா. வேடிக்கை பாக்குறது விளக்கு பிடிக்கிறது ஒரு பொழப்பா? டே கருப்பா வானே போவோம். இங்க போங்கனே. நான் அப்படி ஓரமாண்டு காக காக்குறேன். ஏப்பா போறதான் போறீங்க, ஒரு உரைய போட்டு போங்க. இப்ப பெரிய பெரிய நோயெல்லாம் வருதான். டே கிழவா, நாக்குல பலூன மாட்டிக்கிட்டு தேனை நக்குனா அது ருசியாவா இருக்கும்? ஏய் இது வைரம் பாஞ்ச கட்ட, எதுக்கும் அசையாது. அப்படியே தேக்குனே போனே. ஓ யோ பேக்கு பேப்பர். சாஜ்ரே வாயா ஐயனாரே, இன்னைக்கு வேணும். உங்க அக்கா எங்கடி அவ? அக்கா ஒரு பெரிய பார்ட்டி கூட இருக்கு. சாஜ்ரே இல்லையா, இந்த ரூம்ல இருக்கியா? சாஜ்ரே கதவை தோடி நான் ஆறவன் யோ உன்னால கொஞ்ச நேரம் கூட பொறுக்க முடியாதா? பெரிய பார்ட்டியை விரட்டி விட்ட. பெரிய பார்ட்டியா? யாவண்டி பெரிய பார்ட்டி? இந்த வட்டாரத்துல நான் தாண்டி பெரிய பார்ட்டி. ஐயோ ஐயோ உள்ள என்ன நடக்குதோ எப்படி எப்படினா நடக்குதோ. இத காளைக்கு நான் தான் காவ, இவன் சோழிக்கு நான் தான் காவலா? இப்படி கற்பனையில நாள் ஓடுதலா என் கருப்பா? ஏன் பேக்கு பேப்பரு உன்ட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். உள்ள ஒரு ஆள் போனா ஒரு கல்ல தூக்கி போடுறியே, அது என்ன கணக்கு? ஒரு கல்லு ஒரு பாவத்தை சொல்லு. இதுல உன் கல்லு இருக்கா? எல்லார் முதுகுலையும் ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு. என் முதுகு ரொம்ப சுத்தம். இது வாய்ப்பு கிடைக்காதவங்க பேசுற பேச்சு. சரியா சொன்ன பேக்கு பேப்பரு. எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கிறது, நான் எப்ப கண்ணி எழிகிறது? ஏ கருப்பா! ஓம் ரீம் ரீம் காளி. சாமி, என் மையன் கண்டபடி வையிறான். கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறான். ரொம்ப உக்கிரமா இருக்கான். அவனை நீங்க தான் சாமி கட்டுப்படுத்தி வைக்கணும். கையால் ஒழுங்காம பண்ணிருமா, கொஞ்சம் செலவாகும். ஐயோ அவ்வளவு பெரிய செய்வன் எல்லாம் வேண்டாம் சாமி. நான் சொல்றதை கேட்டு என் மையன் நடக்கிறாப்படி அவனை மாத்தினா போதும். மாத்திருவோம். உனக்கு என்ன வேணும் மகனே? உன் உசுறு வேணும்டா. செய்வனியா செய்ற? ஐயோ ஐயோ கையால முடிச்சுட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்குனே. என்ன படம்? யார் கொடுத்தது? நம்ம சிவாஜி நடிச்சதுடா. டைரக்டர் பாரதிராஜா இருக்கார்ல, அவர் எடுத்தது. படம் பேரு முத மரியாதை. மருத குரு தியேட்டர்ல புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்கடா. கூட்டம் அலமோதுடா. அப்ப ரெண்டாவது ஆட்டம் போயிருவா. நாலு மாடுக, அதுவும் சிகில் உடைக்காத கிடேரிய அனுபவிடா கருப்பா. ஏப்பா ஐயனாரே, 6 மாசமா உங்க ஆளுக்கு தான் போடுறேன், இன்னும் செனப்பிடிக்க மாட்டேங்குதப்பா. உன் மாடு மலட்டு மாடா இருக்கும். என் கருப்பன் ஏறுனா சென, இறங்குனா கண்ணு. வாடா கருப்பா. அடுத்த செம்மத்திலயாச்சும் உன்னைய மாதிரி புலியாலையா நான் பிறக்கணும். நீ என்னைய மாதிரி இடிதாங்கியா பிறந்து என்ன பார்த்து பார்த்து ஏங்கனு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏறா கருப்பா. டேய் நீ என்னத்தடா பாத்துட்டு இருக்கிய? குடியா ஆதிட்டு இருக்காங்க. காலகாலத்துல பள்ளிக்கூடத்துக்கு கொடுங்கடா. யோ பெருசு, மாடி கீழே படுத்துறாம தலையை தூக்கி வாயிரமா கட்டி வை. டெய்டே பாதாமும் பருப்பும் கருப்பனுக்கு கொடு, நீ தின்றாதடா. சரிண்ணே, பாதாமும் பருப்புமா சாப்பிட்டு பொளிச்சல் பண்றதுக்காகவே நீ பிறந்திருக்க. நான் உன்னை பார்த்து பார்த்து ஏங்கி இழைச்சு போயிட்டேன். எனக்கு ஒரு சாம்பார் பருப்பு கூட கிடைக்கலையடா கருப்பா. டிக்கெட் 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 டிக்கெட். ஏய் ஃபுட்பால்ல நிக்க மேல வாப்பா. நாங்க பஞ்சாயத்து போலயே நின்னவங்க, போயிட்டே இருப்போம். யாருக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க, எதுல போய் முட்டை போதும். டிக்கெட் டிக்கெட். தம்பி எங்க போறீங்க? கண்டுபிடி. என்ன அது கண்டுபிடியா?
ஆமா கண்டுபிடி, அதுக்காகத்தானே உனக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குறாங்க. எங்க ஆத்தாளுங்க அப்பனு என்ன சிஐடி படிக்க வச்சிருக்காங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏண்டா ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எத்தனை பஞ்சாயத்தாடா? இருடா வர்றேன்டா வர்றேன். டிக்கெட் அவன் கண்டுபிடிண்டா. இவன்ட்ட வேற மாதிரி கேட்கணும். தம்பி எங்க ஏறினீங்க? படிக்கட்டுல. அப்ப எங்க இறங்கணும்? அதே படிக்கட்டா நொன்ன. உங்க ரூட்ல வேலை பாக்குறதுக்கு எங்க ஊர்ல கடமாடு வச்சு பொழைச்சுக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு வேலையா பாவிங்களா? இந்த வேலையை வேணா ஒரு புண்ணாக்க வேணாம்டா சாமி. இந்த வேலை பாக்குறதுக்கு ஊர்ல போய் ஆட்டு புழுக்க புறக்கி பொழைச்சிக்க வேண்டாம். ஊரு கிளம்பி வந்துடுறாங்க. இவங்கள மாரடிக்க முடியல இந்த சட்டை வேற. டேய் நீ மாட்ட பாத்துக்க, நான் போய் மாம்பழம் சாப்பிட்டேன். அண்ணே ஒரு சோழிக்கு கிளம்பிட்டாரு, நீ உன் சோழிய பாரு, நான் பாக்குறேன். எனக்கு அதானே வேலை. வேணாத்தா நிறைய சக்கரையை பார்த்தாச்சு. போ வேணாம் போ. நாட்டுக்கோழி நமன் இருக்காரு. என்ன நம்ம வீட்டுல கேடேரி இருக்கா? கிடைக்குமா? சிக்கும் போல இருக்கு. என்ன ரொம்ப தாகம். அப்படியா? கொடுங்க. யாருமா அது? காலை ஏத்த வீட்டுக்கு காலை ஓட்டி வந்தாரு, தண்ணி கேட்டாரு. அப்படியா? சரி சரி. கல்லு வரல் மாதிரி இருக்கலடா. 3 புள்ள பெத்த மாதிரி தெரியலையே. கிழட்டு பயலுக்கு கிழங்கு மாதிரி போண்டாட்டி வவுறு எரியுதுடா. அண்ணே இன்னும் அந்த அத்தாச்சிக்கு கல்யாணமே ஆகலனே. மோனு இது அங்கனே சொல்லியிருந்தா சோழியை முடிச்சு வந்திருப்பல. ஆத்தாடி சத்தா சந்திருந்தா என் தலை தெரிச்சிருக்குமே. அண்ணே 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 நீங்க நினைக்கிறாப்ல இல்லனே, அது ஒரு நெருப்புனே. நெருப்பா? அதுல ஒரு செம்பு தண்ணிய ஊத்தி அமத்திட்டு வரேன். அண்ணே இந்த சின்ன பையன் சொல்ற சத்த காது கொடுத்து கேளுனே. அம்புட்டு ஆசையா இருந்தா பேசாம அந்த அத்தாச்சியவே கல்யாணம் பண்ணிக்கனே. டேய் ஒரு முட்டி கல்லுக்கு அவர் கடையா வாங்க கூடாதா புடிங்கி. அண்ணே ஒத்த மரத்து கல்லு உடம்புக்கு நல்ல ஊத்தம்னே. யோசிக்காதனே, நீ அந்த புள்ளைய கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அது வயக்காடு வரப்பு காடுன்னு நல்லா பாடுபடும். நீ மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கல்லு தண்ணிய போட்டு சீட்டு விளையாண்டுகிட்டே இருக்கலாம். ஆமாண்ணே, அம்மா ஆத்தாளுக்கு வயசாயிருச்சு, நம்மளுக்கு கஞ்சி தண்ணி காய்ச்ச, நம்ம கருப்பனுக்கு பருத்தி கொட்ட ஆட்ட, அம்மா வீட்டுக்குன்னு ஒரு மதனி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னே. டேய் அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்படுவாடா. ஆமா, இது பெரிய சிவகங்கை மகாராஜா குடும்பம். பேசுறான் பார் புறம்போ. சரியா இருக்கும்னே. அண்ணி குணத்துல பசுவாம்னே, குடும்பத்துக்கு ஏத்த குத்து வரலாம்னே. அண்ணே அம்மா கருப்பை மேல சத்தியமா நான் அப்படின்னா நினைக்கவே இல்லனே. நீ ஆசைப்பட்ட அடையாம விட மாட்டோம்னு சொல்லி ஊருக்குள்ள போய் அந்த புள்ளைய பத்தி விசாரிச்சுட்டு வந்தனே. என்ன போய் மாட்டு நடி நீ, உனக்கு ஒருத்தி வர்றா, பெரிய ஆப்போட வர்றா.
களவான் பையன் மக்களா, காசு கொடுத்த குத்தகை கெடுக்கிறது நாங்க, களவாண்டு நோண்டி திக்கிறது நீங்கடா. இந்த வார எங்கடி ஓடுறீங்க? கையில சிக்கிறீங்க. அம்புட்டா. டேய், போடா கீழே. போடு. இது அம்புக்கு காரணம் நீதாண்டி. முதல்ல ஓ கால ஒடிக்கிறேன். ஏய், ஏய், ஏய். கிட்ட வராத கிழவா, வேணாம். வந்த என்னடி பண்ணுவேன்? ஏடா கூடமா ஆயிரும். என்னடி ஆயிரு? ஐயையோ, என் வீரத்தை வீணாக்கி போட்டாளே. பம்பு செட்டை கட்டிட்டு போறவன் என்ன பாடுபட போறானோ? ஆமையா வசமா மாட்டிக்கிட்டான். என்ன பெத்தாரு, உனக்குதான் அம்மா மருந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன், அழாதையா. அப்படியா பெரிய அத்தா மயனுக்கு கல்யாணத்தை பண்ணி போட்டா. பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அயல்நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு என்னடா நீங்க தெரியாது கூறுவாரு தெரியுதா? பூவ தூவு ஆமா, நல்ல தூவு. கூறுவாரு தெரியாம தேப்படி வாழ்றான். ஏப்பா இடிதாங்கி பயமா இருக்கியா? இவன் ஏற்கனவே காட்டுப்பைய, இப்ப கழுத்தண்ணிய வேற குடிக்க போயிருக்கியான். தவைக்கு வந்து என்ன பண்ண போறானோ தெரியலையே. நினைச்சாலே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதுயா. அட போ ஆத்தா, அவன் மதனிய பத்தி உனக்கு தெரியாது. அது மாங்கொட்டைய ஊண்டி பிளாப்பழத்தை புடுங்கி போடும். என்னையா சொல்ற? மதனியோட இன்னொரு மோத்த நீ பாக்கல. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. அது சாதாரண பொண்ணு இல்ல, பனைமர ஏறி நுங்கு வெட்டு, கிடா குட்டிக்கு காயடிக்கும். நல்லா அமைக்க முடியாதா? அடி தாத்தா. வலிக்கிருச்சுமா, வலிக்கிருச்சுமா. போ தாத்தா, ஒண்ணு ஒழுங்கா அடிக்கணும், இல்ல தொழில மாத்தணும். குடிக்கிட்டியா? ஆட்டுப்படி. குள் குளாயிருச்சு, மஞ்சள் தடவை. எவ்வளவு நல்லா அடிக்கிறிய, எனக்கு உதவியா வந்துடுறியா? ஏய், கூட்டிட்டு போ, இல்ல உனக்கு அடிச்சு விட்டுருவேன். நீ செஞ்சாலும் செய்யடியாத்தா. 2.25 ரூபா கொடு. கூறி எட்டனா தானே? டேய், என்னடி உருக்கி உன்னைய நில்றா, நில்லு. சரியான ஆம்பளையா இருந்தா நில்றா. உருக்கி. நீ சொன்னதெல்லாம் நெசமாயா? ஆமாதா, மதனியோட காளியத்தா கோலத்தை என் 2 கண்ணால பார்த்தேன். என் ஐயனாரே, என் மயனை திருத்தறதுக்கு ஒரு நல்ல மருமவளை கொடுத்துட்டேன். வர தையிலேயே உனக்கு ரெட்டகடா வெட்டி ரெட்ட பொங்க வைக்கிறேனப்பா. நீ வேணும்னா பாரு, ஆ. ஒரு நாள்ல ஒரு நாள் எங்க மதனி உன் மயனுக்கு. தூக்கி விடுறது நான் என்ன தூக்கி விடட்டா? குட்டையில மீன் பிடிக்க தெரியாத நாயி, நீ எல்லாம் வந்து கம்மல மீன் பிடிக்க ஆசைப்படுறியாக்க? பெருசா இருந்தாலும் காலேஜில் தான் மோக்கணும். போ போ. பழசெல்லாம் மறந்துட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற கேள்விப்பட்டேன். நல்லா இரு. 15 முதல்ல கரைச்ச புளி திக்காதான் இருக்கும், மறந்துடாத. புலி ரசம்னு பேசாம மூடிட்டு போடே. யோ, என்னையா இது? புது பொண்டாட்டி வீட்டுல காத்துட்டு இருக்கா? அத காட்டலியுமா இது போத? என்னைக்காவது குடிக்காம வீட்டுக்கு போயா? இது வரைக்கும் நீ பார்த்த பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணு என்ன மாதிரி, இல்லைன்னா அடுத்தவன் பொண்டாட்டி. ஆனா அவன் பொண்டாட்டி புதுசு. இது அவளுக்கு மொத அனுபவம். இது அவ மறக்கவே கூடாது. அதுக்கு இது பயன்படும். புடியா? போயா? பொட்டலத்துல இருக்கிறது முத்துன கடுக்கா பொடி. அத குடிச்சா நீ செத்த பாம்பாயிடுவ. மொத ராத்திரியிலே புது பொண்டாட்டி கிட்ட அவமானப்பட போற. போடி போ. அட போ ஆத்தா. ஏப்பு வருத்தப்படுற? உனக்கு ஒரு நாளைக்கு கல்யாணத்தை பண்ணி இப்படி நடத்தி விடலாம். அத முதல்ல செய்யத்தா உனக்கு ரெட்ட கடா விட்டு. அட. இத பால்ல கலந்து கொண்டா. இது என்னனே? இத அரச மர கொழுந்தையும் மாட்டு வாழையும் பக்குவமா பொடி பண்ணி அதுல வச்சிருக்கேன். அத இளஞ்சூட்டு பால கலந்து குடிச்சா உனக்கே புது அனுபவமா இருக்கும். ஐத்தலக்கா சூப்பர் பேட்டர்னு. சீக்கிரம் கொண்டா போ. ரொம்ப அவசரம். ஏய், ஆயிருச்சுங்க அண்ணே. இந்தாங்கண்ணே.
அத கலந்தியா? ஒரு பொட்டு தூசி விடாம பூராத்தையும் கலந்துட்டேனே. இத குடிச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருங்கனே. எனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னமா பண்ணுதுன்னே. நான் போயிட்டு காலையில வரவானே. உங்க உத்தரவுக்கு ரொம்ப டாங்கிச்சுனே. வாயா இடி தாங்கி, எதுக்கு இம்புட்டு வேகமா ஓடி வர? அத்தா சாவித்திரி, ஐயனாரனுக்கு நீ கொடுத்த மருந்து நான் தெரியாதரமா குடிச்சுப்புட்டு அது உள்ள போய் என்னென்னமா பண்ணுது. ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் போகுது. ஏதாச்சும் மாத்து மருந்து கொடுத்தா? இந்த மருந்து உனக்கெல்லாம் வேலை செய்யாது, உங்க ஐயனாருக்கு மட்டும்தான் வேலை செய்யும். நீ ஒண்ணு பண்ணு, வீட்டுக்கு போய் குப்புறப்படுத்து நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு. நாளைக்கு காலையில எல்லாம் சரியா போயிடும். இப்ப இருக்கிற நிலைமையில நான் நல்லாக கூட படுக்க முடியாது. ஐயனாரே, இப்ப தப்பிச்சிட்ட, ஆனா உன்னை நான் விட மாட்டேன்டா. வாங்கப்பா. இதுக்கெல்லாம் ஏதுப்பா பணம்? நம்ம புஞ்ச கடை ஒத்தி வச்சாச்சு. கேக்கலடா சுமாரு. உங்களுக்கு புத்தியா கெட்டு போச்சு. கஞ்சி ஊத்துன வயனையும் ஒத்தி வச்சிட்டா நாளைக்கு இந்த பிள்ளைங்க எப்படி கஞ்சி குடிக்கும்? நீயும் நானும் பாடு விட்டு தானே அந்த புஞ்சையை வாங்கணும். நான் உனக்கு என் கடமையை செய்யணும் இல்லையா? அதுக்காக முரசையில நான் ஒன்னும் மூச்சு நின்னு போகாது. பத்தாததுக்கு ஆடு கோழி வர. அதுக்கு இல்லாத்தா, உன் கைப்பக்குவத்துல கோழி அடிச்சு சாறு குடிக்கணும். அதுக்குத்தான். சரி சரி, வா செல்வி. சரி சரி, கறிதங்கறியா? அத்தாச்சி, பூச்சை படாம சாப்பிடுங்க. நம்ம வீட்டுல சாப்பிட என்ன கூச்சம்? மாமாவுல உட்காரு. நல்லா இருக்கியா? அழகம்மா, மாப்பிள்ளைக்கு சோறு விடு. அது கிடைக்கட்டும் விடுங்கப்பா. எலும்பு எனக்கு வச்சுட்டு கறி நீங்க சாப்பிடுங்க. சித்தி, சித்தப்பா கொஞ்சம் ஒரு வையே. நீ வளர புள்ள, இந்தா ஈரல சாப்பிடு. நீயும் சாப்பிடாட்டா? அம்மா சாப்பிடுங்கனே. வெக்கப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடியா? ஆக்காட்டு ஆக்காட்டு. அழுகாத அழுகாத. குடிமகனே, பெருங்குடி மகனே. அண்ணே அண்ணே, உனக்கு அப்படியே புது மாப்பிள்ளை கலை வந்துருச்சுண்ணே. அண்ணே அண்ணே, கிளி மாதிரி 1000 வப்பாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறது சரிதானே? அண்ணே அண்ணே, பொண்டாட்டினால அம்புன்னு அர்த்தம்னு. வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருந்தா வேலைக்கு குளிச்சல் நடக்கு, நேரத்துக்கு கஞ்சி கிடைக்கும். பேசிட்டு இருக்கோம்ல, பாட்டுக்கா குடிச்சுக்கிட்டு இருக்க. துணுமணி நான் துவச்சு போடுவா. என் அளவுக்கு இல்லைனாலும் நீ கொஞ்சமாச்சும் அழகாயிருவேனே. ஏண்டா நாரப்பைய மவனே, உன்னாலதான் ஒரு கல்யாணம் பண்ண. இப்ப அவன கால் தூசிய கூட மதிக்க மாட்டீங்களா? எங்க போயிருவேன்? அப்பா, செத்துடா. கருப்பா, கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்கு காயடிச்சு விட்டாடா. அதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் செய்யணும். என்ன பண்ணணும் மதனி? என்ன பண்ணணும் மதனி? சொல்லுங்க, செஞ்சிருவோம். காளையை வச்சு தொழில் செய்யறதுனால தானே அந்த ஆளுக்கும் அதே புத்தி இருக்கு. அந்த காளை இருக்க கூடாது. டே கருப்பா, நீ எங்களை விட்டு எங்கடா போன? ஏ கருப்பா, டே கருப்பா, நீ எங்கடா போன? நான் உனக்கு என்னடா குறை வச்சு? டே கருப்பா, டே கருப்பா. செடி காட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கேன். கருப்பா கருப்பா கருப்பா. என்னடா? நே, நம்ம கருப்பனை காணாமனே. எங்கயாவது கமையில மேய்ஞ்சிட்டு இருப்பேன், போய் ஓட்டியா? பட்டி தொட்டினா தேடி பாட்டனே. என்னடா சொல்ற? ராத்திரியில இருந்த கருப்பனை காணோம். ராத்திரியில இருந்தா? ஆமாண்ணே, மாட்டு கூட ரோசம் வந்துருச்சுனே. நீ மதனி அடிச்சடி தாங்காம எங்கிட்டோ ஓடி போச்சுனே. டே,
போய் தேடிட்டடா. சரிண்ணே, அதுக்கு தானே நான் இருக்கேன். ஐயனாரே 2 நாளா என் பசு முடையடிச்சு கிடக்கு. உன் காலையை ஓட்டிட்டு வாப்பா. வரையா போ. சுருக்காவா. அண்ணே, நம்மளுக்கு இருக்குன்னு இந்த ஈனப்புழப்பு. என்னது? கருப்பனும் காணாம போயிட்டேன். பேசாம தொழில மாத்திருவோம்னே. பக்கத்தூர்ல விறகு உடைக்க ஆள் கூப்பிடுறாங்க. 2 பேரும் போய் உடைச்சோம்னா 100 ரூபா அடுப்பாயினே. போலாமானே? என்ன உடைக்கிறதுக்கு? விறகு உடைக்கனே. அடிங்க. விறகு உடைக்க விட்டாயே, இடுப்புல உடைச்சிட்டானே. என்னடி முறைக்கிற? அப்படிதான் நான் முறைப்பேன். என்னடா செய்வ? உங்க அப்பனோ காலு முடிய உருட்டிடா. விளக்கமா தடிக்காதடி. இனிமே நீட்டு மாட்ட. சொன்னா கேள்டி. யாராவது பார்த்தா அசிங்கமாயிடுண்டி. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாண்டி. திருந்திராத்தா, என்ன விட்டுரு. ஆளை விடு. உனக்கு அம்மா சோறு பிணைஞ்சு விட்டவா? அழக்கூடாது செல்லம். சரி வா. மதனி, உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினான்னு உன் புருஷன் அவனை கிண்டி கிழங்கு எடுத்து கிழக்க போற நரம்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் கோபத்துல அடிக்கும் போது அவன் மூஞ்சிய பார்த்தா அப்படி காட்டெருமை மாதிரியே இருக்கு மதனி. யார பத்தி என்ன பேசுற? அதுக்கு ஏன் மதனி விளக்க மாத்த உலக்க மாதிரி குத்துற? ஏய், என் புருஷன் குடிகாரனா இருக்கலாம், பொம்பளை பொறுக்கியா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது என் புருஷன். அத நீ மறந்துடாத. ஆமா, உன் புருஷனை பத்தி நீதான் பீத்திக்கணும். ஏய் கிழவி, உன் மையன் என்னைக்காவது உனக்கு ஏத்துக்கிட்டு யாரு கூடயாவது சண்டைக்கு போயிருக்கா? இன்னைக்கு எனக்காக சண்டை போட்டிருக்கு. இதுல என்ன தெரியுது? அது மனசுல நான் இருக்கேன்னு உனக்கு புரியுதா? அதனால நான் பேத்துவேன், ஆத்துவேன். நீ பேசாம இரு. ஏத்த புள்ளைய தூக்கிட்டு போய் வேலையாக்கா வீட்டுல படுத்துக்க. விடிஞ்சது நானே வந்து கூப்பிடுறேன். சரிடி அம்மா, உன் சமத்து குழந்தனாரு, நீயும் கிளம்பு. நான் கிடைக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நடக்குமோ? நடக்கிறப்ப நடக்கும். நீ திண்ணையில உட்காந்துராத. நாங்களும் கதை வடைக்கணும். அட கருப்பா, இந்த ஊருக்குள்ள ஆளாளுக்கு கதவை அடைக்கிறாங்களே. எனக்கு ஒரு ஜன்னல கூட காட்டு. ஊருக்குள்ள சண்டையும் செல்லுமா கிடக்குடா. ஆமாண்ணே. பேசாம இந்த ஊரு பொறுப்பை வாங்கி நம்ம கையில வச்சுட்டா தாண்டா அந்த ஊரு உருப்படும். சரியா சொன்னே. அப்ப 2 டீ குடிக்கிறாப்ல போடு. பழைய வாக்கிய மாப்ள. எப்ப பார்த்தாலும் எதிரி ஏறி வந்து நம்ம பையில போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு முடிவு வெட்டணும்யா. மச்சான், நம்ம தலைக்கட்டு தெரியல மச்சான். ஏற்கனவே அந்த பையல ஏறி அடிச்சிட்டு வந்தோம்ல. அந்த பயத்திலே அவங்க வச்சிருந்திருக்கணும். ரொம்ப துளுரு மச்சான் அவங்களுக்கு. 50-100 தலை விழுந்தாலும் பரவாயில்ல. அவங்கள ஒரு கை பார்க்காம விட கூடாதியா. நாம என்ன உசுருக்கு பயந்த கூட்டமா? இதுக்கு ஒரு முடிவு வெட்டியானு. கிளம்புங்க. உங்க காலை பிடிக்கிறேனே. இதோட உங்க குலவெறியை நிறுத்துக்கணும். எதா இருந்தாலும் பேசிக்கலாம். பேசியே நம்மளாம் நாசமா போய் கிடக்குறோம்யா. கடைசியில இந்த சின்ன பையலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் போய் பேசி தீர்த்துட்டு என்னன்னு பேசுவ? எங்க போய் பேசுவ? எங்க பாகிஸ்தான்காரங்கிட்ட போய் பேசு பார்க்கலாம். என்னது பாகிஸ்தான்? நேத்து கூட நம்ம 4 வரை பார்டர்ல வச்சு அவங்க சுட்டு கொண்டு இருக்காங்க. பேப்பர்ல போட்டுருக்காங்க பாரு. அட பாவியலா, பக்கத்துல இருக்கிற படமாத்தூர் பிரச்சனை மாதிரி இல்லடா பேசுனீங்க. இப்ப எல்லாரும் பாகிஸ்தான் தான் கிளம்பிட்டீங்களா? கிளம்புங்க. பாடுற தாண்டும் போது குடி பார்த்து குண்டியில சுடுவாங்க. சூட வாங்கிட்டு வாடா, சொர்ண வைங்களா. டேய், கண்டிப்பா அந்த ஊரை நம்ம ஆடா காப்பாத்துற. வேற வழியே இல்லடா. ஏய் இடிதாங்கி, இங்க வாயே. என்னதங்க? ஐயனார் பொண்டாட்டி அழகமாவ அவன் மாமங்காரன் தான் வச்சிருக்கானா. அவ எப்பவும் தூக்கிட்டு திரிவாளே ஒரு புள்ள. அது அவளுக்கும் அவன் மாமங்காரனுக்கும் தான் பிறந்துச்சான். ஐயனார் ஜெயிலுக்கு போனதும் புள்ளக்குட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்து அழகம்மாவோடயே தங்கிட்டான்னு ஊர் சொல்லுது. நான் சொல்லலப்பா. ஊரு சொல்லுதுன்னு நீ தாண்டி சொல்ற பொசகட்டவளே. சாவித்ரி, சாவித்ரி வாக்கா. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னம்மா பண்றது? குடும்ப கட்டுப்பாடு கேஸ் பிடிக்கிறதுக்கா ஊரா அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்படியா? கேஸ் ஏதாவது மாட்டிச்சா? இல்லம்மா, இப்போ பெரியம்மா பரவதுல அதுக்கு தடுப்பூசி போட வந்திருக்கேன். அப்படியா? சரி வாங்க. சாந்தி, குடிக்க ஏதாவது கொண்டு வா. ஆத்தாடி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம பெண்ணுக்கு ஊசியை குத்திடுவாளடா. இடிதாங்கி எச்சிக்கப்புடா.
வலிக்குதா? இங்க சிஸ்டர், எஸ் டாக்டர். ஒரு அப்டோமன் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். உன் புருஷனுக்கு அப்பெண்டிசைட்டிஸ்மா. அப்புறம் சிட்டினா என்ன டாக்டரையா? அப்பெண்டிக்ஸ்னா குடல் வால். அது சீழ் பிடிச்சி வீங்கி அழுகி இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணலனா ஆபத்து. குடல்னா தெரியும், வால்னா தெரியும். அது என்ன குடல் வாழ்வு? நீங்க சொல்லலைன்னா போங்க, அந்த அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சிஸ்டர், எஸ் டாக்டர். டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியலனே. குடல் இந்த அம்மா கிட்ட ஃபார்மாலிட்டி சைன் வாங்கிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிடுங்க. டேய் கோட்டை, என்னனே? இந்த ஆண்டாச்சல்ல எனக்கு துணை மாப்பிள்ள. உங்க அண்ணே பிறந்த பிறப்ப இன்னைக்கு தாண்டா அணிவிக்க போறேன். ஒண்ணு இந்த பாண்டிய பசு மாதிரி வெள்ளட்டீன்னு இருப்பாளாம்டா. உனக்கு ஒரு நாளைக்கு நடக்கும். சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி உருண்டுட்ட. ஆத்தாடி, வேணா பசு புடிச்சுட்டு வருது. ஒரு வேளை பாத்துருப்பானோ? என்ன கொழுந்தனாரே? வாங்க மதனி. பாத்து பார்க்காத மாதிரி நிக்கிறிய? ஆட நிஜமாவே பார்க்கல மதனி. ஆமா, புள்ள நல்லா இருக்காடா? அடப்புச்சி, அடேங்க அப்பா, கையில மட்டும் அருவா இருந்தா அப்படியே புட்டி ஐயனார் மாதிரியே இருப்பான்னு சொல்ல வந்தேன். மதனி, வெயில் அதிகமா இருக்கு, காலகாலத்துல வீட்டுக்கு போங்க. வாயா, வெயில் கொளுத்துது, வீட்டுக்கு போலாம். நீ போகலவே, நாங்க போட்டு வரோம். அண்ணே, நீங்க டானிக்கமும் அடிக்கலாம், சிஞ்சாக்கும் அடிக்கலாம். உங்க பாடி தாங்கும்னே. எனக்கு சின்ன சோழி இருக்குனே. ஆமா, வெள்ளையும் ஜோலையுமா எங்கடா கிளம்பிட்ட? உண்மையை சொன்னா காரியத்தை கெடுத்து விடுவேன். மாத்தி சொல்லி தப்பிச்சுக்குருவோம். அண்ணே, ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு செலவி போட்டிருந்தேன். இன்னைக்குதான் கொடுத்தாங்க கட்டி. எல்லாரும் பதனியில சுண்ணாம்பத்தே கலப்பாங்க. அடி சரியாரி, என் வாழ்க்கையில விஷத்தை கலந்து ஊட்டிய போடி. சரி, பொண்ணு எந்த ஊரு? நம்ம சோளங்குருணினே. சோளங்குருணினா மூணாவது சந்தாடா? ஆமாண்ணே. மூணாவது சந்தனா அந்த வேப்ப மரத்தடி ஓட்டு வீடு. என்ன எப்படி கரெக்டா சொல்ற? அட, அவன் பேர் சாந்திடா. அட, பேரு கூட தெரிஞ்சு வச்சிருக்கேனே. செம்ம கட்டடா, அப்படியே பஞ்சு மெத்த மாறி இருப்பா. நீ எவ்வளவு கட்டிக்கடா? அண்ணே, எனக்கு தெரியாம எப்படினே? ஏய், சோளங்குருணி மஞ்சள் அட்டு போனோம்ல, அன்னைக்கு மாட்ட நினைச்சோம்ல. ஆமாண்ணே. அன்னைக்கே சாந்தி. நிறுத்துனே, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாதே. எனக்கு படபடமா ஓடுதுனே. கருப்பா, ஓடும்ல. எனக்கு கண்ணி அழிச்சு வைக்க மாட்டியாடா கருப்பா? டேய், அதவே நக்கிக்கிட்டு இருக்காம அண்ணனுக்கு சத்த வீசுடா. நாளைக்கு உனக்கு வரலாறுல இடம் கிடைக்கும். சரிண்ணே. அண்ணே, நம்ம ஊர்ல பாண்டியன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் எங்கன்னு இருக்காரு? எந்த பாண்டி? அதானே, கருப்பா, நல்ல கிரிப்பா இருப்பாரு அவர்னே. அட விளங்காதவனே, இப்படி மொட்டட்டின்னு கேட்டா அப்படி நெட்ட பாண்டியா, குட்ட பாண்டியா, ஒல்லி பாண்டியா, குண்டு பாண்டியா, புலி பாண்டியா, இல்ல இந்த எலி பாண்டியா, இல்ல அம்மா பால் பண்ண வச்சிருக்க மருது பாண்டியா? இப்படி விளக்கமாக்கல்றா என் விளக்கமாறு. இல்லனே, அவர் பேருக்கு முன்னாடி கூட இந்த ஆனா வரும்னே. ஓ ஆமா, அழுக்கு பாண்டி. ஐயோ, அவனும் இல்லையே. இந்த வந்துட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன். அடையாம அவசாரி பாண்டி இல்லையா? என்கிட்ட அலெக்ஸ் பாண்டியன் சொன்னாரு. ஏண்டா, உள்ளூர்ல தான் அவசாரி பாண்டி அவசாரி பாண்டி அசிங்கப்படுத்துனீங்க. நான் வெளியூர்ல அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி வச்சிருந்தேன், அதே சொல்லி கேவலப்படுத்திட்டீடா. ஐயா, ஐயா, ஆமா, அப்ப நம்ம பல்லாண்டி விடாது தெரியுமா உனக்கு? கால கால டின் 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 மொரட்டு கால டாயின் டாயின் டாயின். என்னனே? அப்ப இடிதாங்கி 3 வட்டம் என் வசமாடம் கால மாட்ட விட்டாச்சு. 3 வட்டம் காலம் கண்டு தான் போடுச்சு. ஒரு கிடாரி கண்டு வெளியே காணோம். நான் காலையை மாத்தி இருனே இந்த இப்ப கேட்டுப்படுவோம்னே. ஏண்டா கருப்பா, நான் உனக்கு என்னடா குறை வச்சு? நம்ம வீரத்தை பத்தி அண்ணே அசிங்கமா பேசுறாருல, தொழில ஒரு நீதி நியாயம் வேணா? அண்ணே, எங்கயோ தப்பு நடந்திருக்குனே, இப்ப கண்டுபிடிச்சு போறேனே. சத்த பொறுங்கனே. அக்கோ பொடுதாயக்கோ. என்னப்பா இடிதாங்கி? சத்த இங்க வாக்கா. இந்த வார ராசா. என்ன இடிதாங்கி, இந்த அக்காக்கு என்ன வச்சிருக்க? வேற ஒண்ணும் இல்லக்கா, இந்த பசுமாடு வெறும் காலங்கண்டா போடுதா. நீ 4 பொம்பளை பிள்ளைகளை பத்திருக்க. இப்ப வேற ராசமா இருக்கு, அதுவும் பொம்பளை பிள்ளையாத்தே இருக்கு. ஒரு ராசியான கையால அந்த காளைய சத்த புடிச்சு விடுக்கா. அதுவும் ஒரு கெடரி கண்டு போடு. சீமால உனக்கே கொண்டாந்தாரு. எடுபட்ட பையனே, யாரை பார்த்து என்ன செய்ய சொல்றான்? கடையில போறவனே, சிங்கக்கட்டி வேற சவராத்திரி வேற இருக்கு. உனக்கு கெடரி கண்டு கேக்குதா? என் புருஷன் கிட்ட சொல்லி அது வேற ஆனே. கருப்பா, என் காலாட்ட